மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு வந்து மாமியாருக்காக என்ன கொண்டுட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல கொண்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கார்த்திகா சிஸ்டரை பற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கார்த்திகா சிஸ்டரோட சேனல் கொஞ்சம் இஷ்யூவில் இருக்குது. அது முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த சேனலை ரிகவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இதாகிடும். இல்லை அப்படின்னா புது சேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ரொம்ப பாசமாக ரொம்ப அக்கறையாக வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அவங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. வீடியோ வந்து போட முடியல அவங்களால, யூடியூப் சேனல் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அந்த சேனல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வீடியோ போடுவாங்க. மேபி சில பல இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த ஐடியா எடுக்க முடியல. எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடுவாங்க. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். சரணக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது வந்து மங்கள்சூத்திரம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கான அக்கா வாங்கிட்டு வந்து சரண்யா அக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில், இது வந்து சரண்யா அக்கா வந்து எனக்கு வளையல் கொடுத்தது. ட்ரெயினில் வச்சு உடஞ்சிருச்சு ஒரு வளையல். திஸ் இஸ் மீ. இது வந்து சாமி கிட்ட வந்து எனக்கு கொடுத்த வளையலுங்க. வளையல், அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து கோவிலில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சார்ஜர். இது வந்து மெடிசனுங்க. எனக்கு அலர்ஜிக்கான மெடிசன் வந்து மாமா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஷீட்டை வாங்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிரசம், அரசப்பிட்டா. சரண்யாக்கான் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்தது. இது பார்க்கலாம், வரேன். இப்படி கல்ல மாதிரி ஆயிட்டுருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேனே. டெஸ்ட் ସେ ସାଲାନା କରି ଦେଇଛି ப்ரஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா டேப்லெட், அலர்ஜி டேப்லெட். பர்ஸு. இது வந்து சரணைக்காது. இது வந்து சாமி கிட்ட வந்து கோவிலில் வந்து சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன், தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு. அவ்வளோதாங்க பேக்கில். இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து என்னோட ஸ்லிப்பருங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கிறதுக்காக பெஸ்ட்டு பொம்மை. ଏଇ ମୁଁ କହୁଛି ବଡ଼ ବଡ଼ ସିଙ୍ଗ ଫିଙ୍ଗର ହେଇଥାଏ ଯେ ସେଇ ଭଳିଆ ସେଇଆ। ଖାଲି ଟାଙ୍ଗି ଦେଲେ ଦୃଷ୍ଟିଟା ପଳେଇବ। କେତେବେଳେ ଦେଖିକି ଟାଙ୍ଗିଦେବ, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கு வந்து நான் போட்டி பி போட்டின்னு வேற இருக்கு. இது பார்த்தீங்கன்னா துவைக்க வேண்டியது ட்ரெஸ்ஸஸ். இந்த சாரியுமே வந்து துவைக்கணுங்க. அங்கே வந்து இது மட்டும்தான் வந்து போடாமல் இருந்தேன். இந்த சாரி மட்டும்தான் வேறு பண்ணாமல் இருந்தேன். நல்ல ஒரு மாதிரி வாசனை.
இதுவுமே வந்து துவைக்கணும். ஓகே, மாமியாருக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கினான்ட்டு வந்து பெரிய மாமியாருக்கும் சின்ன மாமியாருக்கும் சேர்ந்து மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பையன்ச்சு. இது வந்து கேக், அதை அழுத்தி வச்சதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு, இது வந்து முறுக்குன்னு சொல்லுவாங்க இதுவும். அதுக்கப்புறம் வந்து இந்த நல்லாயிருக்கும், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரண்யாக்காவும் நானும் போய் வாங்கியிருந்தது. இது வந்து பிஸ்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே எங்கள் மாமியாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த முறுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது. நான் என்னோட 5 நாளில் கிளம்பிடுவேன். நல்லா அவங்களுக்கு இது. அதுக்கப்புறம் இது எனக்காக வாங்கினது இந்த பிஸ்கெட். இது வந்து முறுக்கு அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு இதுவும் அதே மாதிரி, கலர் மட்டும் சேஞ்ச். இதுவும் ஒன்று தான், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுவே வந்து 2 பேக்கெட்டாக வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு முறுக்கு. எங்கள் மாமியாருக்கு இன்னொரு ஃபேவரெட், அப்பா ஃபேவரெட் க்ரீம் பன்னு சாப்பிட்டா இந்த டீ இதில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ சூப்பராக இருக்கும். முறுக்கு இதை வந்து காரம் முறுக்குன்னு சொல்லி வாங்கினது. இது நிப்பட்டு பெரிய மாமியாருக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து வாங்கினது. ஸோ அதனால் 2 வந்து சில பொருட்கள் எல்லாமே வாங்கியிருப்பேன். மிச்சது எல்லாமே அவங்களுக்கு வந்து பாதியாக கொடுத்துடலான்னு இருக்கேன். இது வந்து டீ சாப்பிடும்போது யூஸ் ஆகும். பட் எங்கள் வீட்டில் டீ சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதிரசம். என்கிட்ட வந்து உங்களுக்கே தெரியும், அமௌண்ட் ரொம்பவே பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் என்னால் வாங்கிட்டு வந்து முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமும் இல்லை நான் எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு, திருப்பி வந்து போகணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மட்டும்தான் என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அக்கம் பக்கமாக இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து பிரித்து மாமியார் வந்து காலையில் இது பண்ணாங்க. கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சது உடனே இந்த வேலை தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் அந்த இடத்துல பார்க்கணும். இத்தனைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து க்ளீனும் பண்ணியிருக்காங்க. ଗୋଟେ ମଣିଷ ଘରେ ଚଳିଆ ଆଉ ଖାଲି ରହିବା ଗୋଟେ ଘର ଛାଡ଼ିଯିବ। எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ସେଥିରେ ଏମିତି ହେଉଛି ବୋଲି ମୁଁ କପଡ଼ା ଏଥିରେ ବାନ୍ଧି ଦେଇଥିଲି। ஆல்ரெடி நான் வரேன்னு சொல்லிவிட்டு வீடெல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீடை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. நெல், அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீனம் போடுறது, அது எல்லாமே இங்கே வச்சுட்டு நிறைய இது எறும்புங்க ஆகி என்னால் தூங்க முடியாமல் பெரிய மாமியார் வீட்டில் தூங்கி எனக்கும் அங்கே தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே எல்லாமே அதிகமாக பாதி வந்து இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேன். எனக்கு என்னவோ தெரியல, சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து கேட்டதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வெளியில் நம்ம வேலை செய்கிறோம், வெளிநாட்டிலேருந்து வரோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு.
மாமியாருமே அந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் க்ளியர் பண்ணிட்டேன். ஃபோட்டோ பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வீடு க்ளீன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நான் எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. என்னால் ரொம்ப டயர்டில் இருக்கும்போது ஸ்டாண்டும் இல்லை, அதனால் நாங்கள் இது பண்ணல. அதுக்கப்புறம் நானும் மாமியாரும் மதியம் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க, அவங்க தான் செஞ்சுருந்தாங்க. நானும் அவங்களும் சேர்ந்து உட்காந்து தான் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாமியார் வந்து நைட் வந்து அங்கே ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, ஜவ்வரிசியும் அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், ஸ்வீட் 2 இருந்துச்சு, ரசகுல்லா, அதெல்லாமே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க போல் இருக்குது, அதனால் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை அதெல்லாமே போட்டு இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுப்பாங்க. இப்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா மாதத்துக்கு வந்து 2 விரதம் வருங்க. அதில் டோட்டலாக வந்து சாப்பிட மாட்டாங்க. நைட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஜவ்வரிசி காலையிலே ஊற வச்சுடுவாங்க. ஊற வச்சு இந்த மாதிரி வாழைப்பழம், தேங்காய் இது மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையில் டைம் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, நைட்டில் தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி எல்லாமே விரதம் இருந்து அதெல்லாம் கடைப்பிடிச்சி செய்யணும் அப்படின்னா. அதுவும் சின்ன வயசில் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பெரிய மாமியாருக்கு இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு அது வந்து நேச்சுரலாக இருக்கும். பட் எனக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, விடுங்க, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும்னு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் எங்கே சரியாகுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து பிசைஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு, மாமியாருக்கு, என்னை பார்க்குறதுக்காக 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. மாமியாரோட பெரிய மாமியாரோட பொண்ணு, சின்ன பொண்ணோட பசங்க, ஐ மீன் என்னோடய மாமியாரோட தம்பி ஒய்ஃப் பசங்க அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் நானும் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து சாப்பிட்டோம். 3 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து இனிமேல் வந்து ஒடிசாவில் இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து வரும். நிறைய பேர் டே விலாக் கேட்குறீங்க, கண்டிப்பாக போடுறேங்க. இருக்கிற வீடியோஸ் எல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பாக டே விலாக் போடுறேன். நாளைக்கு முடிஞ்சால் டே விலாக் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ஹோம் டூர் போடுற மாதிரி. இல்லை நாளைக்கு வந்து ஹோம் டூர் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் நாளான்னைக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சுத்தமாகவே கரண்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6:26. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஓகேங்களா, இருட்டாகி அதுவும் ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஆனாலும் வேர்க்குதுங்க. சுத்தமாக இந்த அளவுக்கு வந்து வேர்க்குது அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து சில் கிளைமேட்டில் இருந்துட்டு பழகிட்டேன்னா இங்கே வந்து திடீர்னு முடியாத அளவுக்கு வந்து வேர்க்குது அப்படின்னும் போது என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இது வருதுன்ட்டு. இப்போ தாங்க கரண்ட்டே வந்துச்சு. ஒரு 3 மணிக்கா 3:45 என்னவோ கரண்ட் வந்துச்சு. அப்போ சார்ஜர் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே மூஞ்சி கழுவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ மணி ஆகும்னு தெரியல. இன்றைக்கி லேட்டாக தான் வந்து வீடியோ வரும். ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோ வந்து இவ்வளோ லேட்டாக வர்றதுனால யாரும் வந்து திட்டிக்காதீங்க. நானும் ரெகுலராக வந்து கண்டினியூவாக போடலான்னு பார்க்குறேன். காலையிலே நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இன்றைக்கி லேட்டாக வந்து குளிச்சு ரெடி ஆகினதால கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து இது பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும். இஷ்கு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.